கிளைட்ஸ் டீம் என்ன சொன்னாங்க? ராஜேஷ் அண்ணா, பிரசன்னா சார் அவங்களே என்ன சொன்னாங்க? இல்லை அப்படியெல்லாம் பேசிக்க மாட்டோம். ரொம்ப சினிமாத்தனமாக இல்லாமல் சினிமாக்காரனாக இல்லாமல் ஜாலியாக கிண்டல் அடிச்சுட்டு அவங்கள பற்றி இவங்கள பற்றிலாம் பேசிட்டு காசிப் பேசிட்டு ஜாலியாக இருக்கும். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. தம்பிராமையா சார் ஆகட்டும், நேரு சார் ஆகட்டும், அந்த விஷயங்கள் இவங்க கிட்ட இருந்து வரும்போது அது ஒரு பயங்கரமான ஒரு வாவ் ஃபேக்டராக இருக்கும். அது காலையில் அவள் மகளுக்கு கல்யாணம். இளவரசர் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற ஒரு மீட்டரில் இருக்கும். ரொம்ப சட்டி இதாக. சார் டைம் என்ன சார்? பேட் டைம். இவர் ஹைப்பரு. அது ஒருங்கிணையும் போது ஒரு பியூட்டி நடந்துச்சு. மணியண்ணன் சார் என்னன்னா கண்டெக்ஸ்ட்டை சொல்லிடுவார், நடிச்சு காட்ட மாட்டார், விட்டுட்டு பர்ஃபார்ம் பண்ண விட்டுட்டு அதுலேருந்து சில கரெக்ஷன்ஸை சொல்லுவார். அது பண்ணும்போது பயங்கர பியூட்டிஃபுல்லாக அந்த சீன் மாறும். நாகேஷ் சார் தான் வந்து உங்களை வந்து விழுந்து விழுந்து படம் ஃபுல்லாக சிரிக்க வச்சுட்டு ஒரே சீனில் உங்களை அப்படியே ரிவர்ஸ் எமோஷன் கொடுக்க வச்சுருவார். ஒரு ஷார்ட்ல அழுக வச்சிருவாரு. என்னைக்குமே வாழ்க்கையை பின்னோக்கி புரிஞ்சுக்கிட்டு தாங்க முன்னுக்கு போகணும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை. அதான் அந்த ப்ரோ கனெக்ஷன் வந்து ஒரு சில பேர்ட்ட இருக்கும். ஆனால் இப்போ ப்ரோன்னு ஒரு மாதிரி கூப்பிட்டான்னா அது ஒரு மாதிரி அந்நியமாக இருக்கும். ஏன்னா அப்படி கூப்பிட்டு பழகியாச்சு ஐயா ஏன்னு. ஸோ ஐ திங்க் தொடர்ந்து 3வது முறை நினைக்கிறேன் குடும்பஸ்தன் லபர் வந்து குடும்பஸ்தன் வந்து பொண்ணு பொண்ணும் ஆண்பாவம் பொல்லாதது, அப்புறம் அண்ட் ஆண்பாவம் பொல்லாதது தான் பண்ண முடியல. அதை பண்ண முடியல. அண்ட் இப்போ டிடிடி தொடர்ந்து 3வது முறை. ஐ திங்க் இதுவே ஒரு ஸ்பெஷல் டே தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தோம். இப்போ கரெக்டாக பார்த்துட்டு தான் வண்டிங்க டப்புன்னு உட்காந்தாச்சு. ஆண்பாவம் பொல்லாது 100வது நாள். ஆமாம், 100வது. குடும்பஸ்தன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த 1 year செலிப்ரேஷன். ஆமாம், 1 year செலிப்ரேஷன். டிடிடி 25th டே ப்ளஸ் அதோடு சேர்த்து ஒரு பெரிய கலெக்ஷன். இது எல்லாம் சேர்ந்து அப்படியே மொத்தமாக அமையும் சொல்லுவாங்கல்ல. அந்த அந்த அமைப்பு அது எப்படி இருக்கு உங்களுக்கு கேள்விப்படும் பொழுது? அது ஹாப்பியாக இருக்குயா. சில சமயம் இப்படி நடக்கும், சில சமயம் இந்த அதர் வே நடக்கலாம். எல்லாத்தையும் இப்படி நியூட்ரலாக ரிசீவ் பண்ணிட்டா ஹாப்பி தான். இப்போ பிரார்த்தனா இன்டர்வியூ பண்ணோம். பிரார்த்தனா அவங்ககிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு இது காமிச்சோம். இது ஜென்சனா எங்களுக்கு காமிச்சாங்க அப்படின்னு சொன்னீங்க. லக்கி பாஸ்கர். ஸோ அது உங்களுக்கு ஃபீல் ஆகுதா பர்சனலா? இல்லை இவங்க சொல்றது வைஸ் ஃபேன்ஸ் இந்த மீம்ஸ்லாம் போடுறது வைஸ் பார்க்கும்பொழுது அது அது பயமா இருக்கா? இல்லை எப்படி இருக்கு? சீச்சி இல்லை, ரெண்டுமே இல்லை. ஒன்று தான். ஒன்று இப்படி ஒருத்தர் உட்காந்து வேலை மெனக்கிட்டு நம்மளுக்காக ஒன்று ரெடி பண்ணி இந்த அன்பு வந்து ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. பட் அதை தாண்டி இந்த லக்குக்கு அந்த ஃபேக்டர்ஸில் பெரிய நம்பிக்கை இல்லாதவன் நான். அப்புறம் ஒரு 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 கிராஃப்ட்டு அது வந்து பல பேர் சேர்ந்து ஒருங்கிணைந்து வேலை செய்கிற ஒரு கிராஃப்ட்டுக்கு எப்படி ஒருத்தங்க உரிமை கொண்டாடுறது? அதுவும் ஒரு நடிகன் ஹூ இஸ் அ கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, ஸோ கால்டு அந்த அந்த செகண்ட் லேயரில் இருக்கிற ஆக்டரால் ஒரு படம் ஓடுதுன்னு நம்புறதே அபத்தம் தானே. அதில் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. அந்த அன்பு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒருத்தன் ஜெயிச்சிட்டாங்கிறதுனால தானே இதெல்லாம் பண்ணுறாங்க. நம்ம எல்லாரும் ஒருத்தன் போய் இங்கே வந்துட்டான் அப்படிங்கிற அந்த ஹாப்பினஸ் தான் அவங்கள இப்படி கனெக்ட் பண்ண வைக்குதோ, இந்த மீமெல்லாம் போட வைக்குதோன்னு நினைக்கிறேன் நான். அதை தாண்டி இதில் நம்ம எடுத்துக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா. ஆமாம், ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லை. ஓகே, நம்ம வேலை நம்ம பார்த்துட்டு போயிட்டு அது பிடிச்சி ஒன்று பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு அனுபவம் கிடைக்கும். ஒரு புது புது மனிதர்களை பார்ப்போம். அங்கேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகி வருது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணது ஃபுல்லாகவே இப்போ வரைக்குமே ஒரு நல்ல யங் டீம் ஒன்று இருக்குது. ஒரு படத்துக்கு படம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 சீனியர் ஆர்டிஸ்டோட ஏதோ ஒரு அப்ரிசியேஷனோ இல்லை ஏதோ ஒரு ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஒரு விஷயங்கள் நடக்கும். டிடிடியில் அப்படி பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் பர்சனலாக உங்களுக்கு மீட் பண்ண அதை கேட்கணும்னு நினச்சது இந்த 2 மெயின் பில்லர்ஸ் ஆஃப் கோலிவுட், இளவரசி சார் அண்ட் தம்பிராமையா. இவங்க 2 பேரும் அது சேர்ந்து ஒரு சீரியஸாக அவங்க சீரியஸாக பேசினா ஒரு மாதிரி சிரிப்பு வரும். அது எமோஷனலாக பேசினா அது ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பீங்க. அவங்களோட சேர்ந்து ஒன்று நடிக்கும்போது நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடச்சிருக்கேன். அந்த அனுபவம் நான் அப்படி கேட்கல, நான் அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை ஒன்று பெருசாக ஒன்று கிடச்சிருக்கும். மேபி ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்துருக்கலாம். தம்பிராமையா சார் ஆகட்டும், நேரு சார் ஆகட்டும், அந்த விஷயங்கள் என்ன? தம்பிராமையா சார், இளவரசர் சார்னா இப்போ இளவரசர் சார் கூட இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் கொலாபரேட் ஆகுறது. சாரை பார்க்குறதே இதுதான் ஃபஸ்ட் டைம். சும்மா ஒரு 2 தடவை பேசினேன். சும்மா என்னென்னு சார் வணக்கம், அவ்வளோதான். ஓகே. தம்பிராமையா சார் கூட இது 2வது தடவை. அவர் ரொம்ப ப்ரீஃபாக பேசுவார், ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார். 2 பேர்த்துக்கிட்டையும் இருக்கிறது ஒன்று தான். அந்த சீனை நம்ம படிச்சிருப்போம்ல, நான் ஃபுல் பவுண்டு படிச்சிருவேன் எல்லா படத்துலையும் மேக்ஸிமம். அதை இவங்க கிட்டேருந்து வரும்போது அது ஒரு பயங்கரமான ஒரு வாவ் ஃபேக்டராக இருக்கும். அதை எடுத்து அதை நம்ம கற்பனையை தாண்டி கற்பனையை தாண்டி ஒன்று பண்ணுவாங்க. அப்புறம் இந்த படத்தோட ரொம்ப அழகான விஷயமே 2 பேரும் 2 எண்ட் ஆஃப் ஆக்டர்ஸ்.
இளவரசி சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற ஒரு மீட்டரில் இருக்கும், ரொம்ப சட்டில் இவர் high pitch. இவர் ஹைப்பரு. அது ஒருங்கிணையும் போது ஒரு பியூட்டி நடந்துருச்சு. அதை பார்க்கறதுக்கே ஒரு டிலைட் தான். ஓகே, இப்போ டேரக்டர் ஃபேலிமி ஐ திங்க் அது வந்து ஹாட் ஸ்டாருக்கு அப்புறமா நான் தியேட்டர்ல பார்த்து ரசிச்சேன் அந்த படத்தை. இது ஏதோ ஏன்னா பேசில் ஜோசப் நான் ரெகுலரா ஒரு சில ஆக்டர்ஸை ஃபாலோ பண்ணுவேன். ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி இருக்கப்போ பேசில் ஜோசப் அவரோட படங்கள் வந்து என்னன்னா அந்த ஃபேலிமிக்கு முன்னாடி ஒரு படம் இருந்தது, அந்த ஈமாயுவா இல்ல ஈமாயூல பசில் ஜோசப் பல்து சன்வார். பல்து சன்வார். அந்த படம் வந்து நான் ஓடிடியில் பார்த்ததுக்கு அப்புறமே எனக்கு ஒரு ஓகே நல்லா இருக்கு போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு டேரக்டராக இது பார்த்துருக்கேன், அவரோட டேரக்டரியல் டெபியூட் ஒன்று பார்த்துருக்கேன். இது கோதா கோதா அது பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு தியேட்டர் போய் பார்க்கல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எனக்கு கடுப்பாயிடுச்சு. கடுப்பான அந்த கேரக்டர் ட்ரெயினில் உட்கார மாட்டேன், நான் கனெக்ட் ஆகி உள்ளே திட்ட ஆரம்பிச்சேன், உள்ளே உட்காந்தா என்ன அவனுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு அப்படி ஆயிடுச்சு. இந்த டேரக்டரோட அடுத்த படம் பார்த்தா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வந்தது, மம்முட்டி சாரோட ஒன்று பண்ணுறாரு. பட் சம் ஏதோ ஆகி மம்முட்டி சாரோட அந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால போச்சு. அண்ட் அகைன் அடுத்த ஒரு மம்முட்டி சாரோட மம்முக்காக சேர்ந்து பண்ணுறாரு அப்படின்னு. இந்த டிடிடி ஒன்று வரும்போது டீசர் வரும்போது இந்த பேர் எங்கேயோ பார்த்துருக்கேன் டேரக்டர் பேருன்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது இவர் அப்படின்றது மலையாளி, இங்கே தமிழ், அது ரூட்டடாக எடுக்கிறாரு, ரூட்டடாக நம்ம உள்ளுக்குள்ளே பூந்து ஒன்று எடுக்கிறாரு. அவரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குது. பெஸ்ட் நம்ம பசங்க வேறு இருக்காங்க, ராஜேஷ், சஷ்டி அண்ட் சாவித்ரி மேம், அவங்களாம் உள்ளே சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒன்று இருந்தது. டேரக்டரோட அந்த ஒர்க் பண்ணும்போது அவரோட ஸ்டைல் ஒன்று இருந்திருக்கும்ல, நம்ம தமிழ் ஆக்டர் ஸ்டைல் இல்லை, நம்ம தமிழ் டேரக்டர் ஸ்டைல் இல்லாமல் ஒரு புதுசாக அது ஒன்று இருந்திருக்கும்ல. வாட் இஸ் தட் ஃபேக்டர்? அதான் என்னன்னா அவர் போக விட்டு அதில் கரெக்ட் பண்ணுவார். போக விட்டுனா நடிக்க விட்டு கண்டெக்ஸ்ட்டை சொல்லிடுவார், நடிச்சு காட்ட மாட்டார், விட்டுட்டு பர்ஃபார்ம் பண்ண விட்டுட்டு அதுலேருந்து சில கரெக்ஷன்ஸை சொல்லுவார். இங்கே 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 அங்கே அங்கே இது 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 இப்படி 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 அப்படின்னு சொல்லுவார். அது பண்ணும்போது பயங்கர பியூட்டிஃபுல்லாக அந்த சீன் மாறும். அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ஸ்பேஸ் கொடுப்பாரு, நல்லா என்ஜாய் பண்ணுவார். நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது அது குறையாவே இருக்காது, ரெண்டாவது தடவை அவர் சொல்கிறது குறையாவே இருக்காது. கரெக்ஷன்ஸ் வந்து ஏன்னு சொல்லுவார், ஒய் ஆம் ஐ கரெக்டிங் யூ அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் எப்பவுமே இருக்கும். வந்து ஒரு கிரேட் குவாலிட்டியாக நான் பார்க்குறேன் ஒரு டைரக்டர்கிட்ட. ஒரு ஒரு இன்னி அளவு கூட இன்செக்யூரிட்டி வராத மாதிரி பார்த்துக்குவார் ஆக்டர்ஸ்க்கு. திட்டுனதே கிடையாது ஒரு தடவை கூட சும்மா டேய் அப்படின்னு கூட சின்னது பண்ணது. சச் அ ஃபைன் டைரக்டர். அவர்கிட்ட ரொம்ப புது குவாலிட்டிஸ் நிறையா இருந்தது. ரொம்ப சில், ரொம்ப சில், அன்பிலீவபிளி சில்லாக இருப்பார். ரொம்ப நல்லா, அவரும் யூடியூப்ல இருந்து வந்தவர். ஸோ அது வந்து ஒரு மாதிரி அந்த மீட்டர் தெரியும் உங்களுக்கு எது கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற. அப்புறம் ஹையரார்கி எல்லாம் அவர்கிட்ட இல்லவே இல்லை, அவர் மண்டைக்குள்ள இல்லவே இல்லை. இளவரசி சார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவாரோ அப்படிதான் என்கிட்டையும் பிஹேவ் பண்ணுவார். ஜீவா சார் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாரோ அதே மாதிரி ஆர்ஜே ராஜேஷ் கிட்ட, சோகால்டு யாருக்கிட்டேனாலும், சரத், சஷ்டி யாருக்கிட்டேனாலும் அவர்கிட்ட அந்த பாகுபாடே இல்லை. அது வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்களா அவரும் யூடியூப்லேருந்து வந்தவர் அப்படிங்கிற மாதிரி. இப்போது எனக்கு பர்சனலாக ஒன்று தோணும், இப்போ என்னன்னா இப்போ ஒரு ஸ்டேஜ் ஆக்டர் பண்ணிட்டு ஒரு சினிமாக்குள்ளே வந்து அவங்க டெவலப் ஆகுற அப்படிக்கு அந்த ஆடியன்ஸ் எமோஷனோட கனெக்ட் ஆகுறதுக்கும் ஒரு யூடியூப்ல ஆல்ரெடி நம்ம ஒன்று ஒர்க் பண்ணியிருக்கோம், இது ஆடியன்ஸுக்கு எப்படி பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறத நம்ம கண் கூட கமெண்ட்ஸில் பார்த்துருவோம். இது நல்லா பண்ணுறீங்க, இது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்கலாம், மேபி பார்த்துருந்துருக்கலாம் அப்படின்னு. இப்போ இந்த யூடியூப்ல ஆக்ட் பண்ணி அந்த ஒரு புரிதல் ஒன்று இருக்கும்ல, அதை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இவங்க சொல்கிற கேரக்டருக்கு உள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் ஒன்று இருக்கும்ல, அது என்னைக்காவது உங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கா? ஐயா அதான் இப்போ ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது சினிமாக்கும் யூடியூபுக்கும். ஏன்னா நான் வளர்ந்தது நக்லைட்ஸ்லேருந்து ஒர்க் பண்ணி வந்ததுனால நக்லைட்ஸே சினிமாவுக்கு தான் வேலை செஞ்சோம். சினிமாக்காக அது வீடியோன்னு ஒர்க் பண்ணாம அப்படி ஒர்க் பண்ணவே இல்லை. உங்களுக்கு தெரியும்ல, முதல்ல இருந்து நக்லைட்ஸ் பார்க்கறதுனால சொல்கிறேன். ஸ்டார்ட் மிட் எண்ட் இருக்கும். எல்லா மொத்தமா எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் தான். ஆமா, அது ஒரு படம் தானே. இப்போ நீங்கள் சீரியஸே விட்டுருங்க, ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்கிட்டாலுமே ஒரு ஸ்டார்ட், ஒரு மிட், ஒரு எண்ட் இருக்கும். இப்போ சில ஸ்கெட்ச் வீடியோஸ் மட்டும், சில வாட் சே இந்த மாதிரி வீடியோஸ், அம்மா ரேண்டம் வீடியோ, அம்மா அலப்பறைகள், இந்த மாதிரி அலப்பறைகள் வீடியோஸை தவிர முதல்ல பண்ணது எல்லாமே ஒரு ஸ்டார்ட், ஒரு மிட், ஒரு எண்டு தான் இருக்கும். நான் அலப்பறைகள் கம்மியாக தான் பண்ணியிருக்கேன். நான் ஃபுல்லாகவே இந்த கதைகளாக இருக்கிற வீடியோஸ் மட்டும்தான் நான் நிறையா பண்ணியிருக்கேன். அதனால் ஆக்டிங் மெட்டீரியலாகவே நான் வந்து சினிமாக்காக வேலை செஞ்சதுனால எனக்கு பெரிய சுவிட்ச் ஓவர் தெரியல. ஆனால் படமாக கதையாக பண்ணும்போது குடும்பஸ்தனை வந்து நீங்கள் யூடியூப் ஸ்கெட்ச் வீடியோவாக பார்த்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேலை செஞ்சது வேற. அது படமாக எழுதும்போது அது வேற. பட் ஆக்டராக அது எனக்கு பெரிய சுவிட்சாக தெரியல. டெக்னீஷியனாக அவருக்கு பெரிய சுவிட்ச் தேவைப்பட்டுச்சு ராஜேஷ்க்கு.
பட் ஆக்டராக அது தேவைப்படலை எனக்கு. பர்சனலாக உங்களுக்கு தேவைப்படும். நான் வேற மாதிரி எதிர்பார்த்தேன். ஐ திங்க் ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற சொல்றது நல்லா இருக்குது கேட்கும்போது ஆக்சுவலாக. ஓகே, இப்போ ஒரு டிஜிட்டலில் தான் வந்துட்டு இருக்கோம். அப்கமிங்ல இப்போ நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ டிராவிட் ஐ திங்க் இப்போ அடுத்த சூர்யா அவர்களோட படத்தில் ரைட்டராக பண்ணியிருக்காரு. எல்லாருமே ஆப்வியஸாக எல்லாம் ஃப்ரெண்டாக அப்படி தான் இருப்பீங்க. இப்போ நீங்கள் மீட் பண்ணிட்டு அந்த செஷன் எப்படி இருக்குங்கிறது ஒன்று இருக்குது. எனக்கு அது பர்சனலாக கேட்கணும்னு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ சிதுவனா இருக்கட்டும், ஹர்ஷத் அவங்களா இருக்கட்டும், நாங்கள் மீட் பண்ணோம் ஒரு சேனலுக்கு ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி ஒன்று பண்ணோம். அதான் ரீசெண்டாக நீங்கள் அப்புறம் அருணாச்சலம் அவங்கள டிராவிடு, சதீஷ், ஃபைனலி சதீஷ் எல்லாரும் மீட் பண்ணோம். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும். பட் இப்போ இந்த சிது, ஹர்ஷத், கோபி அண்ணா, சுதாகரனா அவங்களாம் அதுக்கு ஒரு முன்னோடிகள் மாதிரி அவங்க. ஆமாம் ஆமாம், எல்லாருக்கும் முன்னோடிகள் மாதிரி அவங்க இப்போ டயங்கரம்னு சொல்லிட்டு ஒரு அந்த டீம் ஃபுல்லாக இப்போ பொட்டன்ஷியலாக உள்ள வருது. இப்போ பரிதாபங்கள் பொட்டன்ஷியலாக உள்ள வராங்க. நக்கலைட்ஸ் உள்ள வந்து ஒரு பூம் ஒன்று கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இது எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த சரௌண்டிங்காக நம்ம இதுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருந்தது. மொத்தமாக எல்லாரும் உள்ள வந்து ஜெயிக்கும் பொழுது அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் இப்போ விஜய் வரதராஜ் திரும்ப எழுதிட்டு இருக்காரு. அவர் தான் ரியல் ஓஜி ஆஃப் டெம்பிள் மங்கீஸ் விஜய். ஸோ அவர் பண்றாரு. அவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சித்து அவரெல்லாம் எனக்கு பர்சனலாக தெரியாது. பட் ஸ்டில் யூடியூப் கம்யூனிட்டியிலேருந்து வர்றதுனாலேயே ஜெயிக்கணும்னு இல்லை. பட் ஸ்டில் அவங்களுக்கெல்லாம் அந்த பொட்டன்ஷியல் இருக்குது, அதை ஃபைன் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்கல்ல. அது வந்து விச் இஸ் அ வெரி குட் திங். எந்த இது இப்போது ஒரு காலத்தில் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து செட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்தாங்க. இப்போது யூடியூப்லேருந்து ஒரு செட் ஆஃப் டைரக்டர்ஸ் வருவாங்க. இனி அடுத்தது என்னன்னு தான் நான் அவளோட பார்த்துட்ருக்கேன். இதுலேருந்து அவங்க வந்துட்டாங்கங்கிறது தெரியுது. அவங்களுக்கெல்லாம் பொட்டன்ஷியல் இருக்குதுன்னு நம்மளுக்கு புரியுது. பட் அடுத்த பிளாட்ஃபார்ம் என்னங்கிறது தான் அவளோட பார்த்துக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வாட்டுங்கிறது தான். இப்போது ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்த டைரக்டர்ஸ்க்கு தெரியாது யூடியூப் தான் அடுத்த பிளாட்ஃபார்ம்னு. இப்போ யூடியூப்லேருந்து வந்த எங்களுக்கு அடுத்த பிளாட்ஃபார்ம் என்னன்னு இன்னும் தெரியல. அது என்னவா இருக்க போகுதுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். அதுலேருந்து வர டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது எந்த அளவுக்கு எவ்வளோ சூப்பராக புதுசாக இருக்கும் அப்படிங்கிறத அவளோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நீங்கள் பண்ண கேரக்டர்ஸ் எல்லாமே ஐ திங்க் ரூட்டட். அடுத்து மேபி பண்ண போகிறதும் ரூட்டடாக இருக்கலாம். அந்த ரூட்டடாக இருக்கிறதுல என்ன ப்ளஸ் இருக்குது, இது மைனஸ்ன்னு நான் கேட்கல. இது இப்படி இருக்கலாமேங்கிறது ஏதாவது இருந்ததா? ஏன்னா எல்லாமே ஒரு வில்லேஜ் கேரக்டராக ஒரு ரூட்டடாக மாதிரி மாடர்னாஸா அந்த மாதிரி ரூட்டடாக இருக்கும். இல்லை நம்ம அவங்க அமைப்பு தானே. நம்ம போய் வெள்ளக்காரனா நடிக்க முடியாதுல்ல. ஓகே, நம்ம போய் ரிச் பாயா நடிச்சா அது ஒரு அந்நியமாக இருக்கும்ல. ஓகே, அதனாலதான் நீங்க இதை லைக் பண்றீங்களா? ஆடியன்ஸோட கனெக்ட் ஆயிட்டு அவங்க பயங்கரமா ஜெயிப்பாங்க. ஆமா. நம்மளுக்கு என்ன வருது அப்படிங்கிறது தான். ராமராஜன் சார் பண்ணது எல்லாம் வில்லேஜ் கேரக்டர் தான். எல்லாம் பிளாக் பஸ்டர் ஆகலையா? அவ்வளோதான். மோகன் சார் பாட்டு மட்டும் பாடிட்டு இருந்தாருன்னு தானே சொல்றாங்க. பட் அப்படி கிடையாது. இப்போ ரஜினி சார் என்ன பண்ணாரு, அவருக்கான அவர் எப்பவுமே லோ மேன் லைஃப் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவார். எப்பவுமே உழைக்கும் வர்க்கத்துக்கிட்டேயே தான் இருப்பார் எப்பவுமே. அதுதான் அழகு. நம்மளுக்கு என்ன வருது, நான் அவங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணி பேசல. பட் இது புரியறதுக்காக லெஜண்ட்ஸை பத்தி சொன்னா புரியும்ல, அதுக்காக சொல்றேன். அந்த மாதிரி தான் நானும் எடுத்துக்கிறேன். இவங்களெல்லாம் பார்க்காம நம்ம சினிமாவுக்கு வரல இல்லை. அதனால எனக்கு வந்து நம்மளுக்கு என்ன சூட் ஆகுது, நம்மளால எதை ரெப்ரசன்ட் பண்ண முடியும், நான் எதை பிஹேவ் பண்ண முடியும். எனக்கு எலைட் லைஃப் என்னன்னு தெரியாது. இப்போ நான் பிஹேவ் பண்ண முடியாது. என்னையா எலைட் லைஃப், எப்படி எலைட் ஆக முடியும்? பணம் வர்றவன்லாம் எலைட் ஆகும். புரியுது, அந்த லைஃப் ஸ்டைல். எனக்கு இன்னும் ஃபோர்க் அண்ட் நைஃப்ல சாப்பிட தெரியாது எனக்கு. இந்த கவுடபடி சோறு சொல்றது. ஆமா, மலை சோத்தை அந்த அதுதான் நம்ம உண்மை. அதுதானே. திடீர்னு எலைட் ஆகிற ட்ரை பண்ணலாம். அது எப்படி இருக்குன்னு ஒரு தடவை ட்ரை வேணா பண்ணலாமே தவிர அது நம்ம இல்லை, அது நம்ம இயல்பு இல்லை. அது அந்நியமாக தான் தெரிய வேணும் அதை பண்ணும்போது. அது தேவையில்லை. நம்மளுக்கு என்ன வருதோ, நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணிட்டு போகிறது தான் அழகு. சூப்பர். இப்போ நான் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு பதில். மேபி வந்து இவர் வந்து ஓகே அடுத்து இப்படிலாம் எனக்கு பண்ணுங்கிற ஆசை இருக்கோ அப்படிலாம் சொல்லுவாரோ அப்படிங்கிற நினச்சிட்டு இருந்தேன். பட் என்ன வருதோ அதை நான் பண்ணிட்டு போறேன். அது ரியாலிட்டி அக்செப்டன்ஸ். ஆமா. அது நல்லா இருக்குது. அப்புறம் பிஹேவியர் தானே. நான் வந்து ஆக்டிங்கும் பிஹேவியரை தான் நான் பார்க்குறேன். பிஹேவிங் டு சிச்சுவேஷன்ஸ் அப்படி தான் நான் ஆக்டிங்கை பார்க்குறேன். எனக்கு தெரியாத ஒரு சிச்சுவேஷனில் நான் எப்படி பிஹேவ் பண்ண முடியும்? இப்போ எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வச்சு தான் நான் கனெக்ட் பண்ணி தான் வேலை செய்ய முடியும். இப்போ அதுதான் சரியாக இருக்கும். ஓகே, இப்போது ஒரு குடிகாரரை ப்ளே பண்ணுறீங்க. மோஸ்ட்லி இப்போ ஆடியன்ஸ் ஏதாவது ஒரு போனோன்னா இப்படி பேசி காட்டிங்கன்னா, அந்த மாதிரி சடனாக பேசி காட்டிங்கன்னா அப்படின்னா ஒரு ஆடியன்ஸ் ஒரு லவ்வாக ஒன்று கேட்பாங்க, அதை நம்ம பண்ணிடுவோம். இப்போது ஒரு இத்தனை படங்கள் வந்து அந்த குடிகாரர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் ஒன்று பண்ணியாச்சு. இப்போ அடுத்த படம் டேரக்டர் வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து இப்போ இந்த குடிகாரர் இப்படி பிஹேவ் பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லும் பொழுது
மைண்ட் எப்படி இருக்கும்? மேபி அந்த கேரக்டர் ப்ளே பண்ணணும்னு இருக்குமா, இல்ல முன்னாடியிலேருந்து டிஃப்ரெண்டா அதுல இருந்து எப்படி டிஃப்ரெண்டா பண்ணலாம்? இல்லை, இப்போ ஒரு 2 கேரக்டர் கொடுத்தாங்க. அதில் ஒன்று குடிகாரனா இருந்தது, இன்னொன்று இதாக இருந்தது. ஆக்சுவலி குடிகாரனா பண்ணுற அந்த கேரக்டர் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் நான் அதை பிக் பண்ணல. சரி வேணாம், அது கொஞ்ச நாளைக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டோம்னா அது வேணாம். இன்னொரு கேரக்டரும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் தான் எனக்கு புதுசாக இருந்தது ஃபைன் பண்ணுறதுக்கு. சரி, இப்போ இங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு வருவோம். ட்ரை ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 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 அதிக சம்பளத்துல ஒரு எலைட்டான ஒரு கேரக்டர்ல ஒன்று வருது. இப்போ நீங்க சொல்ற மாதிரியான ஒரு கனெக்ட் உண்டக்கூடிய அந்த ஒரு நமக்கு என்ன வருமோ அந்த இயல்பு வருது. எதை பிக் பண்ணுவீங்க? இல்லை, எப்படின்னா சம்பளம் எப்படி எடுத்துக்கிறேன்னு நான் சொல்கிறேன். அதிக சம்பளம் குறைஞ்ச சம்பளம்னே இல்லை. நான் மீடியமாக நான் ஒன்று வாங்குறேன்ல, அந்த பேலன்ஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன். நான் ரொம்ப அதிகமாகவும் போக மாட்டேன், ரொம்ப குறைவாகவும் போக மாட்டேன். எனக்கு ஒரு பேலன்ஸ் இருக்குது. இல்லை, இப்போ நான் இந்த படத்துக்காக இவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கேன். அடுத்த படம் அது வெற்றி அடையும் போது எனக்கு சம்பளம் கொஞ்சம் நான் ஏற்றுவேன். இப்போ அந்த சம்பளத்தோட ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நான் வேலை செய்வேன். ரொம்ப குறைவாகவும் நான் போய் வேலை செய்ய மாட்டேன். அதிகமான சம்பளத்துக்காக ஒரு படத்தை ஏற்றுக்கவும் மாட்டேன். சம்பளங்கிறது ரொம்ப ரொம்ப அது ஜென்ரலியா அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணவே மாட்டேன். அதை தூக்கி வச்சிருவேன். எனக்கு எப்பவுமே கேரக்டர் ஒன்று, அது என்னை ஏதாவது எக்ஸைட் பண்ணுதா, அது நம்மளால் ஜஸ்டிஸ் பண்ணிட முடியுமா, அதுதான். அப்புறம் பர்சீவரன்ஸ் ஆஃப் த டைரக்டர். நம்மளை எவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப காஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முட்டுனாங்கன்னா எப்படியாவது பண்ணிடணும்னு நான் நினச்சிருவேன். டேட் இல்லாட்டியும் டேட்டே இல்லைன்னு சொல்லியும் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்து நிற்கிறாங்கன்னா சரி ஓகே அது பண்ணலாம் அப்படின்னு நான் பண்ணுவேன். சிலதெல்லாம் அப்படியும் சில படங்கள் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது சொன்னீங்க, குடும்பஸ்தன் டைமில் மீட் பண்ணும்போது மணியனும் சொன்னார், நீங்களும் சொன்னீங்க அடுத்து இன்னும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் சேர்ந்து ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அது ஃபுல்லாக முடிஞ்சு எப்போ வரும் தெரியலையா? அது தெரியல. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்னு மட்டும் கேள்வி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். ஓகே, இப்போ நான் அந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் அதில் எதுவுமே கேட்கல. ஜென்ரலாக அந்த மணிகண்டன் அவரோட ஒர்க் பண்ணும்போது ஒன்று இருக்கும். இப்போ வந்து இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஒரு கனெக்ட் ஒன்று வருது இல்லை, ஆடியன்ஸுக்கும் மேக்ஸ்வெல் அந்த கனெக்ட் வரும். அதே மாதிரி தான் மணிகண்டன் கூடியும் அவர் பேசிட்டே இருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல. ஸோ அவரோட ஒர்க் பண்ணும்போது இந்த சினிமா தாண்டின எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ஷேர் பண்ணிப்பீங்களா ஆஃப் கேம்ல? அது எப்படி இருக்கும்? ஒன்றும் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். நீங்களும் நானும் ரொம்ப நாள் பழகினா எப்படி பேசிக்குவோம், அப்படி தான் இருக்கும். மணிகண்டன் சார் என்னன்னா, ஏன் இது கனெக்ட் ஆகுதுன்னு சொல்கிறேன். அவங்களா தான் எங்களை பார்க்குறாங்க. நான் அந்த இடத்துல உட்காந்தா எவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குமோ அப்படி தான் இருக்குது அவங்களுக்கு ஒரு வேளை எங்களை பார்க்குறப்போ. அப்புறம் என்றைக்குமே அந்த அண்டர் டாக் செலிப்ரேஷன் வந்து எப்பவுமே நம்மள இருக்கும். ஏன்னா பெரும்பான்மையானவர்கள் நம்ம தான். இந்த பெரும்பான்மையின் கொண்டாட்டம் அதனால தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதே தான் இருக்கும் எங்களுக்கு பின்னாடி பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ஸும். அந்த கனெக்ட் இருக்கிறதுனால நல்லா ஜாலியாக பேசிக்குவோம். ரொம்ப சினிமாத்தனமாக இல்லாமல், சினிமாக்காரனாக இல்லாமல் ஜாலியாக கிண்டல் அடிச்சுட்டு அவங்கள பற்றி இவங்கள பற்றிலாம் பேசிட்டு காசிப் பேசிட்டு ஜாலியாக இருக்கும். அப்படிதான் இருப்போம். ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இலகுவாக இருக்கும். எனக்கு அவர் கூட இருந்தால் ஒரு முகமூடி போட்டு பேச வேண்டிய தேவை இருந்ததே இல்லை. என்ன தோணுதோ அதை பேசுகிற மாதிரி. ஓகே, இப்போ அந்த லப்பர் பந்துலேருந்து நான் கனெக்ட் எடுத்து சொல்கிறேன். இப்போ லப்பர் பந்து, குடும்பஸ்தன், ஆண்பாவம் பொல்லாது, இப்போ டிடிடி. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ வந்து மோஸ்ட்லி இந்த கேரக்டர் இருந்தால் ஒரு இம்ப்ரவைஸ் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஆக்டராக இருக்கும்போது அந்த கேரக்டர் இது பண்ணிக்கலாமா அப்படின்னு இருக்கும். இந்த 4 படங்களும் நீங்களே ஏதாவது சொல்லுங்க. இப்போ இதில் வந்து என்னோட இம்ப்ரவைஸ் இருக்குது கொஞ்சம், நான் இதுக்கு பண்ணலாமான்னு கேட்டு பண்ண நல்லா ஒர்க் ஆச்சு. ட்ரிபிள் டி. ஓகே, ட்ரிபிள் டி தான் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. ஏதோ ஏதாவது சொல்ல முடியுமா? அது ஒரு சீக்வன்ஸ். ஐ திங்க் அந்த பெண்ணெல்லாம் ஃபுல்லாவே அவர் ஐடியா தானே, டைரக்டரோட தான். அதெல்லாம் காஸ்டியூம்யா, அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. கேரக்டர் வைஸா எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் பெருசா. என்னன்னா அந்த ஒரு லார்ஜ் சீக்வன்ஸ் இருக்கும். அதுக்குள்ள நான் போயிட்டு அந்த இவங்கிட்ட கேட்கறது, லார்ஜ் இவங்கிட்ட மேனேஜர் இன்சார்ஜ் கிட்ட கேட்டுட்டு மேலே போய் அந்த மாப்பிள்ளைய குழப்பி விட்டுட்டு திரும்பி வர்றது தான் அந்த மொத்த சீக்வன்ஸு. அப்போ அதில் 3-4 விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். இது ஏன்னா அது ரொம்ப முக்கியமான சீக்வன்ஸு அப்படின்னப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு உட்காந்தே பேசினார். நம்ம நிறைய இன்புட்ஸ் கொடுப்போம்ல, அதில் அவர் எடுத்துக்கிட்ட இன்புட்ஸ் எல்லாம் தான் படத்தில் நீங்கள் பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த என் அசிஸ்டண்ட் வந்து நான் போய் பார்ப்பேன், டேய் அப்படின்னா தூங்கிட்டு இருப்பான். இப்போ அசிஸ்டண்ட் சொல்லுவார், நல்லா தூங்குறான் போல இருக்குன்னு அப்படின்னா, அப்படி பாவமாக இல்லை அப்படின்ட்டு டபான்னு தட்டி எழுப்பேன். அதுதான் தவிடு. ஓகே, அவனுக்கு எம்பத்தியே கிடையாது. அவன் தூங்குனா என்னடா, எனக்கு வேலை முடியும், அது நான் பண்ணது. அப்புறம் மேலே ஏறி இந்த மாதிரி சின்ன சின்ன இம்ப்ரூவைசேஷன். ஓகே, கதை கண்டெக்ஸ்ட்டை மீறவே மாட்டேன். எனக்கு ஒரு சீன் க்ரக்ஸ் எழுதுறாங்கன்னா அந்த க்ரக்ஸ்லேருந்து துருத்திக்கிட்டு ஒரு விஷயத்தை வெளியே பண்ண மாட்டேன். அந்த ரவுண்டுக்குள்ளே என்னென்ன பண்ண முடியும்
அந்த கதாபாத்திரத்தை சிதைக்காமல் அந்த ரவுண்டுக்குள்ளே இல்லை அந்த கதாபாத்திரத்தை இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பண்ணுவேன். அவன் என்ன மாதிரி யோசிப்பான், அவன் யார் அப்படின்னு காட்டுறதுக்கான ஹிண்ட்ஸ் அந்த சீனில் நிறையா கொடுத்துருப்பேன். இப்போது போய் கதவை தட்டுறதுக்கு போயிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு டீசன்சி இல்லை அப்படின்ட்டு காதை வச்சு கேட்பேன். இவன் தான் தவிடு இவ்வளோ அதுலயும் ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் நான் கேட்டேன், சொன்னேன். அது ரொம்ப என்ஜாய் பண்ணார். ரொம்ப நல்லா தியேட்டர்ல என்ஜாய் பண்ணவே எப்படி இருந்துச்சு அது? ஐயா தெரியல, நான் தியேட்டரில் கூட்டமாக பார்க்கல. நான் வயநாட்டில் இருந்தேன் குடும்பத்தோட. நான் ஒரு தடவை தான் படம் பார்ப்பேன். என் படம் ஒரு தடவை தான் பார்ப்பேன். அதுக்கு மேல ஆமாம், ஃபைனல் அவுட் எப்படி இருக்குன்னு பார்க்குறது. அதுக்காக ஃபைனலாக எப்படி இருக்கு, ஓகே என்ன பண்ணியிருக்கோம், என்ன தப்பு பண்ணியிருக்கோம், ஓகே இதை அடுத்த தடவை சரி பண்ணும், அதுக்கு தான் படம் பார்ப்பேன். அதனால எனக்கு வயநாட்டில் யாருமே இல்லை பெருசாக கூட்டம், அதனால பெருசாக தெரியல செலிப்ரேஷனாக அதெல்லாம் தெரியல. அந்த சைடு வந்திருந்தா தெரிஞ்சது இருக்கும். ரூட்டடா உள்ள போயிருந்தீங்கன்னா ஜீவா சார் போயிட்டு இருந்தாரு இல்லையா, அவர் போயிருந்தா மேபி தெரிஞ்சிருக்கும். ஒரு தடவை கோயம்புத்தூர் விசிட் போனேன், தியேட்டர் விசிட். ஓகே, இப்போ எழுதிட்டீங்களா ஏதாவது ரைட்டிங் டைரக்ஷன்? முதல்ல எழுதியிருந்தேன், சரி. இப்போ அதுக்கு நேரம் இல்லை. இருக்கிற பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், இப்போ ஆக்டிங்கில் கொஞ்சம் கவனம் செலுத்து. ஓகே, ஆனால் ஆப்வியஸாக இதை கேட்காம விட்டா எல்லாரும் சொல்லுவாங்க. ஆப்வியஸாக கீழே கேட்பாங்க கமெண்ட்ஸ்ல, நக்கலைட்ஸ் டீம் என்ன சொன்னாங்க, ராஜேஷ் அண்ணா, பிரசன்னா சார் அவங்களே என்ன சொன்னாங்க? இல்லை அப்படியெல்லாம் பேசிக்க மாட்டோம். ஓகே, அப்படிலாம் கூப்பிட்டு ஒரு கூப்பிட்டு வாழ்த்துறது அதெல்லாம் இருக்காது எங்களுக்குள்ள. அது ஜென்ரல் அந்த வீடியோல பாக்குற மாதிரி தான். மாமச்சா மாதிரி எப்படியா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு, எதுவுமே பேச மாட்டோம். சினிமாவை பத்தியே பேச்சிருக்காது. நேர்ல பார்த்தாலுமே அந்த படம் பார்த்தேன் சூப்பரா இருக்கு அப்படிலாம் பேசவே மாட்டாரு. ஓகே, அதெல்லாம் இருக்கவே இருக்காதுயா. இப்ப ராஜேஷ் வந்து அப்பப்போ திடீர்னு எப்போது பார்த்துட்டு கூப்பிடுவாரு, சில சமயம் பார்த்துட்டு கூப்பிடுவாரு. நல்லா இல்லைன்னா நேரில் பார்த்துட்டு அந்த அளவுக்கு எனக்கு ஒர்க் ஆகலை அப்படிம்பாரு. அவ்வளோதான். ஓகே, ஓப்பனா சொல்றேன். அவ்வளோதான். ஆமாம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, இப்போ நாங்கள் வந்து ஒரு சில இது ப்ராமிசிங்காக ஒரு சில கேரக்டர்ஸ் நாங்கள் பார்த்துருப்போம். இப்போ வடிவேல் சார் நாட் ஒன்லி காமெடி, இப்போ சங்கமமில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம எமோஷனல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். மணிவண்ணன் சார் அதே மாதிரி. இப்போ நான் ஒரு மீம் பார்த்தேன், நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல, அது வரிசையாக வந்துட்டுருப்போ ஒரு சில நேம்ஸ் வந்து வரிசையாக இருந்துச்சு, அதில் உங்கள் பேரும் இருந்தது. அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸில் அந்த ப்ராமிசிங்காக ஒன்று இருக்குது. நாட் ஒன்லி காமெடியாக பண்ணுறது ஒன்று தாண்டி ஒன்று கனெக்ட் ஆகி ஒன்று பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் பண்ணுவாங்க. இது நான் உங்ககிட்ட கேட்குறேன், அந்த மீம் பார்த்தனா எனக்கு டக்குன்னு தோணுச்சு. நீங்கள் சின்ன வயசில் பார்த்து என்ஜாய் பண்ண கமெடியன்ஸ் யார்? ஐயா யார் இல்லை, சந்திரபாபு சார்லேருந்து ஆரம்பிச்சு எம்ஆர் ராதா சார், அவர் காமெடியன் கிடையாது, பட் ஸ்டில் சிரிக்க வச்சிருக்காரு. நாகேஷ் சார் தான் எனக்கு வந்து இதோ உங்களுக்கு ஒரு ரொம்ப ரசிக்க வச்சிருக்கும். ஏன்னா ஐடலாக நான் எடுத்துக்கிறதுனா நாகேஷ் சார், அதுக்கு அடுத்தது வடிவேல். எந்த விஷயத்தில் நாகேஷ் சார் தான் வந்து உங்களை வந்து விழுந்து படம் ஃபுல்லாக சிரிக்க வச்சுட்டு ஒரே சீனில் உங்களை அப்படியே ரிவர்ஸ் எமோஷன் கொடுக்க வச்சிருவார், ஒரு ஷார்ட்ல அழுக வச்சிருவாரு. உங்களை அப்படி பண்ண சீன் சொல்ல முடியும்? நிறைய இருக்கு, நீர்க்குமொழி இருக்கு, நிறைய படம். இப்போ வரைக்கும் நீங்க சொன்ன சர்வர் சுந்தரத்துல அந்த எங்கடா அந்த கோட், ஆமா அதெல்லாம் ஆமா, எதிர்நீச்சல், சர்வர் சுந்தரம் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. பட் அவரால் தான் எல்லாமே கேரி ஓவர் பண்ண முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். நாகேஷ் சார் தான் அன்அப்பாலஜெட்டிக்கல் வில்லனா அபூர்வ சகோதரர்கள்ல பண்ணியிருக்காரு. எங்கடா பாதி ஒரு டயலாக் இல்லாம உங்களை விழுந்து மகளிர் மட்டும் சிரிக்க வச்சிருக்காரு. ஹீ கேன் டூ எனிதிங் an actor can dream of. ஓகே. அவர் வந்து ஒரு கனவு. நாகேஷ் சார் வந்து எட்டா கனி, நம்ம நரி. வடிவேல் சாரோடது நான் தொட்டு பார்க்க நினைக்காத ஒரு ஏரியா. அவர் வியந்து பார்க்கறது அவரை சரியே தவிர அவர் நம்ம வாழ்க்கையோட கலந்துட்டாரு. நீங்கள் அவரை தொட்டுட்டீங்கன்னா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் நாகேஷ் சாரை இமிட்டேட் பண்ணால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியாது. வடிவேல் சார் வந்து தொட்டுட்டீங்கன்னா மாட்டிடுவீங்க. அதனால நான் தொடவே அன்றாட வாழ்க்கையில் வாழ்க்கையில் கலந்துட்டாரு. நீங்கள் அவரோட எல்லா அசைவும் சொல்லுங்க சார் அப்படின்னா அந்த சோல்ற இறக்குனாலே தலைவன் தான் அப்படின்னு தெரியும். அப்புறம் அந்த காம்பவுண்ட்ல இப்படி வச்சுட்டு இதை கொடுக்குறது அப்படின்னு மாதிரில அவர் பண்ணுறதை நம்ம தொடவே முடியாது. ஓகே, நீங்கள் ஒரிஜினலாக பிஹேவ் பண்ணுறது மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். அதனால வடிவேல் சாரை தொடவே கூடாது. அதுதான். ஆனால் ஐடல்ஸ் அவங்க ரெண்டு பேரும். ஓகே, இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க பேசும்போது, இன்டர்வியூ பண்ண டைம்லேயே இந்த ஆக்டர்ஸ் மாதிரி நான் வராமல் இருக்குன்னு ட்ரை பண்ணுவேன். ஏன்னா என் லைஃபாக கலந்தாங்க அவங்க. இப்போ ஏதோ ஒரு இப்போ சிவகார்த்திகன் கூட நிறைய இது, அண்ணன் கூட நிறைய இதில் சொல்லியிருக்காரு. இப்போ ரஜினி சாரோட ஸ்டைல் அடிக்கடி வருது, கொஞ்சமாக உங்ககிட்ட வருதுன்னு அப்படி கேட்கும்போது அவர் கொடுத்த பதில் அது எப்படி வராமல் இருக்கும்? சின்ன வயசுலேருந்து நான் அவர் ஐடியா நினச்சி பார்த்துட்டு இருக்கேன்.
அதில் என்னோட ஸ்டைல் எப்படி நான் கலந்து கொடுக்குறது அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன்னு சொல்லி ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருந்திருக்கா? இந்த இது மாதிரி வந்துடக்கூடாது, அவரை மாதிரி இது நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்டில் ஏதோ ஒரு சீனில் ஏதாவது வந்திருக்கா? இல்லையே, நான் ரொம்ப கான்க்ரீட்டாக அதை மைண்டில் ஏற்றிக்க மாட்டேன். இந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்னு. பட் வடிவேல் சார் மாதிரி நம்ம வந்தா ஓகேவா, வடிவேல் சார் மாதிரி வந்தா ஓகே அப்படின்னு வடிவேல் சார் மாதிரி நம்ம பண்ண கோமாளித்தனமா தெரியும். ஏன்னா அவர் பண்ண அழகா இருக்கும், அதை நம்ம பண்ணா சரியா இருக்காதுல்ல. அதனால வலிந்து திணிந்து தான் நான் வடிவேல் சார் மாதிரி பண்ண முடியுமே தவிர ஒரு எஃபோர்ட் எடுக்கணும். அவர் என் பாடி லாங்குவேஜ் அவரோடதோட இல்ல. அவர் பார்த்த உலகம் வேற, அவர் பார்த்த வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற இல்ல. என் வாழ்க்கைக்குள்ள இருந்து நான் செயல்படணும்னு நினைக்கிறேன் நான். ஆமா, ஓகே. அண்ட் சக்ஸஸ் ரேஷியோ அது படத்துக்கு படம் அதிகமாகிட்டு போகுது, ஏறிட்டே போகுது. அண்ட் அந்த மீமில் பார்த்த மாதிரியே தான் அந்த ப்ராமிசிங் அது ஒன்று செட் ஆகிடுச்சு, ஆடியன்ஸ் மைண்ட் செட் ஒன்று ஆயிடுச்சு. அது இன்னும் கண்டினியூ ஆகணும். ஏன்னா நாங்கள் இப்போ சைலண்டாக இருக்குது, ஒரு மாதிரி டிடிடி வரைக்கும் ஓகே ஒன்று இருக்குது. ஐ திங்க் நான் சொல்கிறது அடுத்தடுத்த படங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அந்த ஒரிஜினல் டைட்டில் வைக்கல அந்த மணிகண்டன் சார் நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட். அரசல் பொருசாக கேள்விப்பட்டோம், அது பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பைசன் ப்ரொடக்ஷன் டீம் அப்படியே அந்த ப்ரொடக்ஷன் டீமாக அதேதான். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணிட்டு பர்சனலாக அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அது எப்படி இருக்கும். ஸோ வாழ்த்துக்கள் ஐயா. ரொம்ப நன்றி. அடுத்த மீட்டிங்ல இன்னும் பெருசா சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் குழந்தையில்லா தம்பதியருக்கு இலவச ஆலோசனை